விஜயும் காவேரியும் மனசை 2 பேருமே கல்லாக்கிட்டு வார்த்தைகளே வராமல் 2 பேருமே மனசுலேயே வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் காவேரி இல்லாமல் ரொம்ப தாங்க முடியாமல் வெளியே உணர்றாரு. அதே மாதிரி காவேரி விஜய் இல்லாமல் மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல விஜயோட பிரிவை. காவேரி பிரிவை தாங்க முடியாத விஜய் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது தாத்தா அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி காவேரி நீ தேடி போ விஜய், காவேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, கண்டிப்பாக காவேரி நீயும் சேர்ந்து வாழ்றதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் காவேரியோட மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே காவேரி ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றாங்க. அங்கே காவேரி காவேரி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயை பார்த்துட்டு இவர் எப்படி இங்கே வரலாம், நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. வேணும்னே பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அதுக்காகலாம் நான் வரல, நான் பக்கத்து வீட்டுக்காரன், அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்? ஆமாம், பக்கத்து போர்ஷனில் தான் நான் குடியிருக்கேன், நீங்கள் இந்த போர்ஷனில் குடியிருக்கீங்க, நம்ம 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கிறதால பக்கத்து வீட்டுக்காரங்களாயிட்டோம். இப்போது எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் நல்லா முறையில் பேசிக்கணும். இது கூடவா தெரியாது உங்களுக்கு? என்ன யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியடை. இங்கே பாருங்கள் தம்பி, தேவையில்லை பிரச்சனை பண்ணிங்க, முதல்ல இங்கேருந்து காலி பண்ணி முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை, நான் பக்கத்து வீட்டில் தானே இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, அப்போ நாங்கள் காலி பண்ணுறோம் வீட்டை அப்படின்னு. நீங்கள் எங்கே காலி பண்ணாலும் சரி, நான் எங்கே நீங்கள் காலி பண்ணுறீங்களோ அங்கே பக்கத்து வீட்டுக்கு வரதான் செய்வேன். அப்போது எங்களை நிம்மதியாக விடவே மாட்டிங்களா? அங்கே இருக்கும்போது தான் நிம்மதி இல்லை, இங்கேயும் இப்படி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாதா டென்ஷன் ஆகிறாங்க. அத்தை ஏன் அத்தை இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இங்கே பாருங்கள், அத்தைன்னு கூப்பிட்றீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி, அத்தைன்னு கூப்பிடல, இப்போ ஆண்டின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் நம்ம காவேரி அப்படியே விஜய் பார்த்து பார்த்து பூரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல மனசுக்குள்ளே. இவளை பற்றியா ஏதாவது சொல்கிறாளா பற்றியா, வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்குறாளா, அமைதியாக நிற்கிறா பாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி பார்த்து எப்படி அத்தை கேட்பா, ஏன்னா நான் வந்ததில் என் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்போ வருவேன் ஏன் பொண்டாட்டி காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இந்த விஜய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாருங்கள் விஜய், தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காதிங்க, முதல்ல எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிவின். உடனே ஏன்பா உன் பொண்டாட்டி நீ பார்க்க வந்திருக்க, இந்த வீட்டில் மாமியார் வீட்டில் நீ இருக்க, என் பொண்டாட்டியை நான் பார்க்க வரக்கூடாதா, அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னோடனே, யாருக்கு யார் பொண்டாட்டி, அதான் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டல, அப்புறம் எதுக்காக இங்கே தொல்லை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இங்கே பாருப்பா, நான் பொண்டாட்டி இல்லைன்னு திருப்பியெல்லாம் அனுப்பலை, யார் சொன்னது அப்படின்னு, நான் சொன்னதுக்கெல்லாம் நானும் காவேரியும் எவ்வளோ வேணால் விளையாடிப்போம், அந்த விஷயத்தில் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னை பொறுத்தவரை காவேரி எப்போவுமே என் பொண்டாட்டி தான், அவளுக்கு புருஷன் நான் தான். ஏன்னா அவள் கழுத்தில் நான் கட்டின தாலி இருக்குது. கேளுங்க காவேரியே, நான் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம், இந்த நிமிஷமே நான் போயிடுறேன். காவேரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, முதல்ல இவங்கிட்ட நீயும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ என் புருஷன் இல்லை அப்படி சொல்லிட்டு முதல்ல அனுப்பு அப்படின்னோடனே காவேரி என்ன பண்ணுறது தவிச்சு அப்படியே நிற்கிறாங்க. என்ன காவேரி வாயே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி அம்மா, பார்த்தீங்களா என் பொண்டாட்டி எதுக்காக வெறுப்பேற்றி விடுறீங்க, என் பொண்டாட்டி அப்படிலாம் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டா, அவளுக்கு தெரியும் நான் தான் அவள் புருஷன்னு சொல்லிட்டு, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பக்கத்து வீட்டில் தான் இருப்பேன், இந்த ஜென்மத்தில் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன், முக்கியமான விஷயம் என் பொண்டாட்டி இல்லாமல் ஏன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன், போகும்போது என் பொண்டாட்டியை அமுச்சு வச்சிட்டிங்கன்னா நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், இந்த நிமிஷமே நான் போயிடுறேன், ஆனால் நீங்கள் அனுப்பலைன்னா நான் பக்கத்து வீட்டில் தான் இருப்பேன், காவேரி அனுப்புகிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு தான் போவேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.